வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அடிக்கடி நம்ம வீட்டுல செய்யற ரவா உப்புமாவை, அதாவது வெள்ளை ரவா உப்புமாவை கொஞ்சம் வித்தியாசமான சுவையில எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை ரவை 1 கப் எடுத்திருக்கேங்க. இது 400 கிராம் பக்கம் பிடிக்கும். இதை நம்ம வறுத்துக்கலாங்க. அதே மாதிரி கேரட் 2 எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் எடுத்திருக்கேங்க. இப்ப சீசனுங்கிறனால நான் 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேங்க. நீங்க ஆயிலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் உப்புமா கூடுதலா இருந்தா சுவையா இருக்கும், அதனால 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சேர்த்துக்குவேங்க சுவையா இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி. இதுல தாளிக்க சிறிதளவு கடுகு, சிறிதளவு உளுந்தம் பருப்பு, சிறிதளவு கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் 25 கொஞ்சம் கூடுதலா எடுத்து நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ரொம்ப சுவையா இருக்கு சின்ன வெங்காயத்துல செய்தா. நீங்க இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் 2 எடுத்து பெரிய சைஸ்ல பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 5 எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்திக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லி தழை, ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேங்க. கடைசியா எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டா ரொம்ப சுவையா இருக்கும். தேவையான அளவு உப்பு. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வெறும் கடாயில வெள்ளை ரவையை மிதமான தீச்சூட்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இதுல ஒரு 1/2 ஸ்பூன் பக்கம் நெய் விட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க தவிர்த்துட்டு வெறும் கடாயில ரவை வறுத்துக்கிட்டாலும் சரியா இருக்குங்க. இப்ப நல்லா 5 நிமிஷம் பக்கம் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா மணம் வர அளவுக்கு, பொரிஞ்சு வர அளவுக்கு பார்த்து வறுத்தாச்சுங்க. இது தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப எண்ணெய் விட்டுருக்குங்க. எண்ணெய் காயிட்டு கடுகு போட்டுக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இது கூட உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம வதக்குறதுலேங்க கேரட்டும் பட்டாணியும் 1/2 பதத்துக்கு வெந்துடும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் சேர்த்துக்கலாம். ஏன்னா காயும் சேர்ந்து வேகிறதுக்கும் ரவை வேகிறதுக்கும் சரியா இருக்கும். 2.5 கப் ஊற்றினாலே சரியா இருக்குங்க. நான் கொஞ்சம் குலைவா வேணுங்கிறதுக்கு வேண்டி 3 கப் ஊற்றிருக்கேன். தண்ணி விட்டுருக்கேங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேங்க. அப்பெல்லாம் காய் வதக்கறதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டிருந்தேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கும் போதுங்க ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்பதான் காய் உண்ணி கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ 2 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரவை வறுத்து வச்சதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து கிளறி விட்டுடலாம். உப்பு நீங்க தண்ணியில கொஞ்சம் உப்பு போடும்போது உங்களுக்கு கொஞ்சமா கரைக்கும் போதே உங்களுக்கு ரவைக்கு தேவையான அளவு கரெக்டா உப்பு இருக்குன்னு அர்த்தங்க. ரொம்ப அதிகமா போட்டுறாதீங்க, சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ரவையை போட்டு கலரும் போது தாங்க உங்களுக்கு நல்லா கட்டி இல்லாம வரும். பாருங்க, லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். நல்லா தெரிக்கும் தண்ணி. எதுக்கால நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும். அது லோ ஃப்ளேம்லயே மூடி போட்டா சரியா இருக்கும். 2 நிமிஷம் பக்கம் மூடி போட்டுக்கிட்டா நம்மளுக்கு தெரிக்காதுங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்துட்டோம். இப்போ நல்லா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்துல நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இந்த உப்புமா கூட கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 எலுமிச்சம்பழ சாறு எடுத்தது ஊத்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே தாங்க செய்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி எல்லாம் வத்திருச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேமும் கூட வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிளறி விடும்போது சரியா இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா மூடி வைக்க போறேங்க. 2 நிமிஷங்கிறது 5 நிமிஷம் பக்கம் மூடி வச்சுட்டு நம்ம ஓபன் செய்து பரிமாறிக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான வெள்ளை ரவை உப்புமா நம்ம செய்துட்டோங்க. இந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்கும்போது ரொம்ப சுவையா விரும்பி சாப்பிடுவாங்க. 5 நிமிஷம் பக்கம் மூடி வச்சு எடுத்து தட்டுக்கு மாத்தி வச்சுட்டேங்க. சூட்டோட இருக்கும் போதே இதை நம்ம சாப்பிட்டாதாங்க ரொம்ப சுவையா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப சுவை குறைவா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெதுவெதுப்பு சூடான தன்மையில நீங்க சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இது தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சிருக்கேங்க. நீங்க எல்லா விதமான சட்னியும் சேர்த்துக்கலாம். சாம்பாரும் சேர்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு தயிர் வெங்காய சட்னியும் சேர்த்துக்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதே முறையில் நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.